வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா இந்த நல்லதை தேடினது நீங்கள் தான். இதை தான் விரும்புகிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே. இந்த தேடல் தான் உங்களுடைய பார்வையில் இன்று காணக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுக்கான அந்த காரணம் உங்கள் தேடல் தான். ஆகவே இந்த பதிவை பார்க்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல ஆழமாக உங்கள் மனசுக்குள்ளே விதைத்து கொண்டு அப்புறம் நம்ம சொல்கிறத கேளுங்க. அப்போ தான் அதற்கான முழுமையான பலனை உங்களால் அடைய முடியும். எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்றைக்குமே இழந்துடக்கூடாது. அதை மிக ஆழமாக நீங்கள் தான் நம்பணும். உங்களுடைய எதிர்காலம் மிக நல்லபடியாக இருக்குன்றதை எல்லாரை விட நீங்கள் தான் முதல்ல அதிகமாக நம்பணும். ஒருவேளை உங்கள் சுயஜாதகப்படி உங்களுக்கான எதிர்கால பலன்களில் அங்கே நேரம் சரியில்லை, இனிமேல் எந்த அமைப்பும் இல்லை, இனிமேல் எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மனிதனாக அதையெல்லாம் தாண்டி எனக்கு நல்லது நடக்கும், அதற்கான பாதைகளை நான் முயற்சிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாழும் மனிதராக தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும். ஏன்னா எல்லோருக்கும் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான நேரம்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது. ஏற்றம் இறக்கம் கலந்த வாழ்க்கையாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள், எதெல்லாம் இதில் நம்புறீங்க, எதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலமும் அமையப் போகிறது. ஆகையால் முழு நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள். இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா. இதற்கான பலன்கள், அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான விதிமுறைகளும் வாழ்க்கைக்கான ரகசியங்களையும் இந்த ஜோதிட கணிப்புகளை சொல்லி அதையும் தாண்டி சில முக்கியமான கணிப்புகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதனால தான் இன்றைக்கி எல்லா நாடுகளிலும் நம்ம பதிவுகளுக்கு நிறைய மரியாதையும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இன்றைக்கி மிக ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்களாம் கூட நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நம்மளுடைய பதிவு சரியான நபர்களை போய் அடையும், அவங்க ஆள் மனசில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், நல்லது அவங்கள தேடி வர வைக்கும். அதற்காக தான் இத்தனை பதிவுகளும். ஆகவே இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் நம்பிக்கையோட நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இதை நான் இதை நான் வீடியோவில் காட்டி சொல்லும்போதே நான் இதை தான் சொன்னேன். ஐயா, இந்த ஒரு ஆன்மீக பொருள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கே அது காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கெல்லாமே அடிப்படை காரணம் என்ன? ஒரு நல்ல ஆன்மீக பொருளினுடைய விளைவு எப்படி இருக்கணும்னா அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொடுக்கணும், மனத்தெளிவை உருவாக்கி கொடுக்கணும், சிந்தனைகளை தெளிவாக்கி கொடுக்கணும், அவனை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கி கொடுக்கணும். அதற்கான ஒரு ஆன்மீக பொருளாக தான் இன்றைக்கி நம்ம கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்றதாக அமைஞ்சிருச்சு. எல்லாருடைய பூஜை அறையிலுமே இன்றைக்கி நம்மளுடைய சாம்பிராணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாரும் கைக்குமே போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நம்ம கொடுத்த சலுகை ஆஃபர், அந்த ஆஃபர் தான் இதுவரை நம்ம கொடுத்த ஆஃபர்லேயே மிக சிறந்த ஆஃபர். 1 கிலோவில் வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சகவ்ய விளக்கு பாக்ஸ் நான் முற்றிலும் இலவசமாக தரேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆஃபரில் தான் இப்போ நிறைய பேர் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் 11 சிவப்பு குன்றின் மணிகள், 11 மினி கோமதி சக்கரங்கள்னு சொல்லி மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை இந்த ஆஃபரோடு நம்ம இலவசமாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் முழுமையாக இலவசம். இந்த ஆஃபர் இதுவரை நம்ம சேனலில் கொடுத்ததுலேயே மிக சிறந்த ஆஃபர், அற்புதமான ஆஃபர். சாம்பிராணியும், இந்த சக்தி வாய்ந்த சாம்பிராணியும் உங்கள் கைக்கு வந்து சேரும், ஜோதிட கணிப்புகளும் உங்கள் கைக்கு வந்து சேரும், இந்த ஆன்மீக பொருட்கள், இலவச ஆன்மீக பொருட்களும் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு வாட்டி வாங்கும் பொழுதே அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணுன்றதுக்காக தான் இத்தனை பொருட்கள் உங்களை நோக்கி நம்ம அனுப்புகிறோம். சரிங்களா? இதை நீங்கள் உங்கள் வாழ்வில் இடம்பெற செய்யும் பொழுது ஏற்படும். அதனால தான் நான் ஒரு வாட்டி வாங்குறது தான் நான் சொல்கிறேன். இனிமேல் யாருமே அதுக்கப்புறம் நான் வாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்களே தான் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், என்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு பொருள் ஒரு மனிதருக்கு நல்லதை விளைவிக்குதுன்னா திரும்ப நம்ம வாங்கணும்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்களே வந்து வாங்குவாங்க. இதனால தான் நான் இந்த பொருளை அறிமுகப்படுத்தும் போதே அதான் நான் சொன்னேன். ஐயா, ஒரு வாட்டி தான் நான் வாங்குன்னு சொல்லுவேன். உங்கள் கைக்கு வந்து இது ஒரு முறை சேர்ந்து விட்டால் மீண்டும் மீண்டும் இது உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இதை ஈர்ப்பீர்கள். இந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய விஷயம் இந்த பொருளை வாங்குறப்பந்தே உங்களுக்கு ஆரம்பமாகும் அந்த அமைப்பு. அதற்காக தான் நீங்கள் வாங்கணுன்னு ஒரு வேளை உங்கள் மனசு சொல்லிருச்சுன்னா
பாருங்கள், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இப்போதைக்கு வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆர்டர் எல்லாமே எடுத்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஐயா, இந்த நம்பருக்கு கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தெளிவாக நான் சொல்லிடுறேன், கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா நாட் இன் யூஸ்ன்னு தான் வரும். ஏன்னா வெளிநாட்டு வாழ் மக்கள் நிறைய பேர் நம்ம பதிவுகளை பார்த்து ஆரம்பத்திலலாம் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இரவு இங்கே பகல் அப்படின்றப்ப, இங்கே இரவுன்னா அங்கே பகல். அப்போ அங்கேருந்து அவங்க பகல் டைமில் கால் பண்ணும்போது இங்கே அன்டைமில் நிறைய ஃபோன் வருது. நம்மளால் அட்டம் பண்ணினா அவங்க கோச்சுக்கிறாங்க, என்னங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். அதனால தான் இது வெறும் வாட்ஸ்அப்காக மட்டுமே மாற்றிட்டோம். ஆகையால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஏகப்பட்ட நபர்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்குமே நான் உட்காந்து பொறுமையாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆகவே இதன் மூலமாக இப்போதைக்கு ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வெப்சைட் எல்லாமே க்ரியேட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். அதில் நீங்கள் ஈஸியாக எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் இதே மாதிரி நல்ல ஆஃபரோடு நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் நம்மளுடைய ஆன்மீக பொருளோடு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்போ வாங்கினாலுமே உங்களுக்கு பயனுள்ள சில பொருட்கள் அதனோட வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆகவே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்கள், அதாவது நம்மளுடைய சேனலில் அதிக பார்வையாளர்களை ஈர்ப்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுகள் தான். நிறைய பேர் இந்த பதிவுகளை பார்ப்பாங்க ரிஷபராசி அப்படின்ட்டாவே. ஏன்னா அவர்களுடைய அடிப்படையிலேயே அந்த குணங்கள் இருக்கும். என்னென்னா எதிர்பார்ப்பு, தேடல். ஏன்னா இவர்கள் வாழ்க்கையை மிக செழுமையாக அமைத்து கொள்ள வேண்டும்ன்ற தேடல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் 2ஆம் ராசியாக வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ நம்ம சொல்கிறது பொருந்தும். சரிங்களா? ஏன்னா நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அவங்களுக்காக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த காலகட்டம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கன்னு. அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உத்தராயணம் காலம், இந்த காலத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம். ஏறுமுகமான ஒரு காலமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனிங்க ஐயா. இந்த மாதங்கள், இந்த 6 மாதங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த, ஏன்னா இந்த மாதம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதங்களை கடந்து தானே வரும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்த வருடங்களில் இந்த மாதங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த மாதங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்குது, எதனால் அந்த நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு, நீங்கள் அந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்திருக்குன்றது எல்லாமே கூர்ந்து கவனிக்கலாம். ஒருவேளை இதனால் வரைக்கும் அதெல்லாம் நான் எதுவும் நோட் பண்ணலைங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய வருடத்தில் இந்த மாதங்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன. இதில் குறிப்பாக வைகாசி மாதம், சரிங்களா? இந்த வைகாசி மாதத்தை உங்களுடைய கேலண்டரில் நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. இந்த மாதத்தை கூர்ந்து கவனியுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஏன்னா இந்த மாதங்கள், நான் சொன்னேன்ல, இந்த 6 மாதம் தான். அந்த 6 மாதத்தில் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, அப்புறம் குழந்தை பாக்கியம், அப்புறம் வேலையில் மாற்றங்கள், புரியுதுங்களா? அப்படி அதிகமாக அவங்களுடைய லைஃப்பில் சேஞ்சஸை பார்க்கக்கூடிய காலங்கள் தான் இந்த இந்த இடைப்பட்ட காலங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கய்யா, சரிங்களா? சரி, இதில் வைகாசி மாதம் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதாவது இவர்களை பொறுத்தளவுக்கு ஸ்திர ராசி, ரிஷபராசிக்காரங்க ஸ்திர ராசி அப்படின்றப்ப நிலையான நபர்களாக இருப்பாங்க. நிலையான நபர்னா தான் எடுத்த முடிவுலேருந்து மாறவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை தான் நான் செய்வேன், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டே நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லியிருக்கேன் ஐயா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய குணங்கள் நல்லதாகவும் கொடுக்கறதுக்கான இடமும் இருக்கும், கெட்டதை கொடுக்கறதுக்கான இடமாகவும் இருக்கும். அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கான குணத்தை, பழக்க வழக்கத்தை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அங்கே நடக்கக்கூடிய அவங்களுக்கு நல்லதும் கெட்டதும். அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நிலையான நபர்கள் எடுத்த முடிவில் மாற மாட்டாங்க. இதுதான் நான், அதாவது
நான் எடுத்த முடிவு தான், இதை தான் நான் பண்ணுவேன்னு நிற்கிறவங்க, அதற்கான நல்ல ஒரு முடிவாக இருக்குது அப்படின்னா, அது எல்லோருக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குன்னா, அவங்களுடைய அந்த குணம் நல்லதை கொடுக்கும். ஒருவேளை அவங்க ஒருவேளை ஏன்னா இப்போ இதே ராசியில் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சுயநலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயமா மட்டும் ஒன்று யோசித்து அதுதான் நடக்கணும், மற்றவங்க என்னமோ ஆயிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக ஒரு வேளை இருக்காங்க அப்படின்னா அது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது. அப்போ இவர்கள் இந்த நிலையானவர்கள் அப்படின்ற வர கேட்டகரியில் ரிஷபராசிக்காரங்க தெளிவான முடிவுகளை எடுக்கணும். நான் இந்த ஒரு முடிவு நான் ஸ்டெடியாக எடுத்திருக்கேங்கய்யா என் லைஃப்பில், ஆனால் இந்த முடிவு எல்லோருக்கும் நல்லதை கொடுக்கக்கூடியது, எனக்கும் நல்லதை கொடுக்கக்கூடியது, ஆனால் இந்த முடிவை என்னை யாருமே செயல்படுத்த விடாமல் தடுக்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் நிலையாக நிற்கலாம், தப்பே இல்லை. அந்த இடத்துல யார் உங்களுக்கு என்ன தொந்தரவுகள் தடங்கல்கள் கொடுத்தாலும் போராடி அதே நிலையில் நின்று நான் வெற்றி பெறுவேன், அந்த இடத்த அந்த விஷயத்தை நான் செஞ்சு காட்டுவேன்னு நின்னீங்கன்னா அது பாராட்டத்தக்க விஷயம்தான். சரிங்களா? அப்போ இந்த அந்த அந்த குணத்தை, இந்த பழக்க வழக்கத்தை எவ்வாறு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள், எந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ராசிக்காரங்க பார்க்கணும். ஏன்னா பேச்சில் இனிமை இருக்கும். இப்போ இதெல்லாமே எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக இவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நல்லா பேசுவாங்க, அவர்களுடைய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எங்கெங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நினைத்த ஒரு விஷயத்தை நடத்தி முடிப்பதற்கான ஒரு சாமர்த்தியசாலியாக இது போன்ற விஷயங்கள் அவங்களுடைய குணத்திலேயே இருக்கும், அவங்க பழக்க வழக்கத்திலே இருக்கும். அப்போ எப்படி பேசுனா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நம்ம நினச்சது நடக்கும், நம்மளுடைய வேலை நடக்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல இவர்களை கூர்ந்து கவனித்தோம்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே ரிஷபராசிக்காரங்களை கூர்ந்து கவனித்து பார்த்தால் இவர்களை கண்டுபிடிச்சலாம். இவங்க என்ன விஷயத்துக்காக ஒன்று பேசுகிறாங்க, எதற்காக ஒரு செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இவர்கள் இந்த நிலராசி அப்படின்ற ஒரு இதில் வரதுனால பார்த்திங்கன்னா, அதாவது பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பாங்க. எப்போவுமே பொருளாதாரத்தில் இவங்க எப்போவுமே ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அதாவது என்ன நடந்தாலும் தான் வேலை கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு இருக்கும். அப்போ பாருங்கள், பொருளாதார ரீதியாக எங்கேயுமே நம்ம லாக் ஆகிடக்கூடாது, நமக்கு வர வேண்டிய தொகை எங்கேயும் வராமல் போயிடக்கூடாது, நமக்கான லாபம் எங்கேயும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய நபர்களாக தான் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. சரிங்களா? அப்படின்றப்ப பொருளாதாரத்தில் அதிகம் கவனம் கொண்டவர்கள். பொருளாதாரத்தில் இவங்க வீக்காக இருக்காங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மன திருப்தியே இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா சுக்கிர பகவான். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஆடம்பரத்தை தேட வைக்கும், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கான ஆசைகள் நீங்கள் எந்த ரிஷபராசிக்காரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க ஒருவேளை அவங்க வாய் வார்த்தையில் எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க, எனக்கு லைஃப்க்கான எந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஆசை போயிருக்கும், அல்லது அவங்க ஆசையை மறைச்சி வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அதற்கான எண்ணங்கள் இவங்களுக்கு வராமல் போகவே போகாது. ஆடம்பரமான நல்ல ஒரு செல்வ செழிப்பான லக்ஸரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். எந்த ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை போய் வாங்கினா கூட பிராண்டை தான் வாங்குவாங்க, பிராண்டான பொருளை தான் நான் யூஸ் பண்ணுவேன்பாங்க. மொபைலு, அவங்க யூஸ் பண்ணுற மொபைலு, கட்டுற வாட்சு, லேப்டாப்பு, எதுனாலும் சரி அவங்க யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளுமே அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த ஒரு பிராண்டை எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? என்ன இதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகுது? அதுதான் அந்த சுக்கிர பகவானுடைய அந்த அமைப்பு இவர்களுக்கு அந்த தான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற அதாவது ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மக்கள்கள் கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற மாதிரி பிராண்டடாக நான் எதுவுமே பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவேன், லக்ஸரியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்குவேன் அப்படின்ற நிறைய இவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்கனாவே, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ட்ரெஸ்ஸிங்ஸு, முக்கியமாக முகத்தை எப்பவுமே முகப்பொழிவுக்கு அதிக முக்கியம் தருபவர்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. சரிங்களா? முகப்பொழிவு எப்போவுமே நான் பிரைட்டாக இருக்கணும், அதாவது அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. முகப்பொழிவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க செலக்ட் பண்ணுற நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான், பியூர் ஒயிட். பெரும்பாலும் பாருங்கள் வெள்ளை நிறத்தை தான் விரும்புவாங்க. ஏன்னா வெள்ளை நிறம் ஒரு பிராண்டாகவே அவங்க பார்க்குறாங்க. அப்போ பாருங்கள், இந்த வெள்ளை நிறம் பலவித நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறம். அதாவது ஒரு அமைதியையும் கொடுக்கும்,
ஒரு உயர்ந்த தரத்தையும் அந்த உயர்ந்த தரத்திற்கான ஒரு ஃபீலை இது ஏற்படுத்தும். அது ஒரு ஒரு பெரிய பொறுப்பு சுமக்கக்கூடிய ஒரு பக்குவமான மனிதர்ன்றதையும் காட்டும். அப்போ இந்த வெள்ளைன்றதுக்குள்ள இந்த ஒயிட்ன்றதுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. இது ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப்பில் இந்த நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க உங்கள் லைஃப்பில். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் பிரைட் அப்படின்னா தான் சொன்னேன், பிராண்டை எதிர்பார்க்குறவங்க அப்போ பிரைட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. பிரைட்னஸ், ஒயிட் கலர் ஷர்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப இவங்க போட்டாங்கனாவே அந்த லுக் வரும் அவங்களுக்கு. அவங்க அந்த லக்ஸரி ஃபீல் பண்ணுவாங்க அதை. அப்போ பாருங்கள், அந்த ஒயிட்டுன்ற விஷயம் இவங்க லைஃப்குள்ளே வரும். இவங்க ஒரு கட்டத்தில் அந்த நிறத்தை விரும்ப ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்கள் மொபைல் வால்பேப்பராக டைமண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வைங்க. வைரங்கள் உள்ள படமாக நீங்கள் கூகுளில் போய் இமேஜில் டைமண்ட்ஸ்னு வால்பேப்பர்னு அடிச்சிங்கன்னா நிறைய டைமண்ட் உள்ள வால்பேப்பர்ஸ்லாம் மொபைல் வால்பேப்பர்லாம் வரும். இதை நீங்கள் உங்களுடைய மொபைல் வால்பேப்பரில் வச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி, ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சராசரியாக மனிதன் பல முறை மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் ஆஃப் பண்ணுறாங்க. சரிங்களா? பல நேரம் பல வாட்டி மொபைலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் மனிதர்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வால்பேப்பர் வந்து இவங்க கண்ணில் பட என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கான அந்த எண்ணங்கள், அந்த மேன்மை வாழ்க்கைக்கான தேடல்களை இன்னும் அதிகப்படுத்துது. ஐயா, என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேடல்கள் வருது, ஆசைகள் வருது, தன்னுடைய லைஃப்கான ஆம்பிஷன் உருவாகுது. எதுவாக இருந்தாலும் அந்த மனிதன் அதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை என்ன அப்படின்றத பொறுத்து தான் அவன் நல்லதை அடைய போகிறானா, அவன் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண போகிறானா, இல்லை தடுமாற்ற பாதைக்கு போகிறானா, இல்லை திசை திருப்பி வேற எங்கேயாவது அவனுடைய வாழ்க்கை பயணம் போயிருமான்றது எல்லாமே அந்த மனிதன் செலக்ட் பண்ணுற ரூட்டை பொறுத்து தான் இருக்குது. அவன் எந்த ஒரு பாதையை கையில் எடுக்கிறான் அவனுடைய இலக்கை அடைய, அவன் லைஃப் ஆம்பிஷனை கையில் பிடிக்க அவன் என்னென்ன முயற்சி எடுக்கிறான், யார் கூட சேர்றான், எந்த பாதையில் பயணிக்கிறான், எந்த சிந்தனையில் இருக்கான். ஏன்னா இங்கே தான் ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே சில நேரங்களில் தடுமாறிறாங்க, சில நேரம் இல்லை பல நேரத்தில் தடுமாறிறாங்க. என்னன்னா, இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே உயர்வாக இருக்குது, தன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்குகள் பெருசாகவும் இருக்குது. ஆனால் அதற்காக இருக்க வேண்டிய இடம், பயணிக்க வேண்டிய பாதை, யார் கூட சேரணும் யார் கூட சேர வேணாம், இந்த இடத்துல தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க கோட்டை விட்டுறாங்க. அதனால தான் இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதான் நீங்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை, அதாவது ஒரு மெச்சூரிட்டியான வயசு, அந்த ஒரு 35-40 தாண்டும் போது அவங்க நினச்ச அந்த வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டா சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா பாருங்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு முகமே ஒரு பொலிவில்லாத நபராக மாறிடுறாங்க வயசு ஆக. ஏன்னா அவங்களுக்கு அதுவே மனசுக்குள்ள ஒரு பாரமாகவே இருந்துட்டு இருக்கும். ஐயோ, நம்ம நினச்ச இடத்த இன்னும் அடையிலேயே, ஒரு நல்ல லைஃப்பை நம்மளால் உருவாக்க முடியாமல் போயிடுச்சு, எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், ஏன் இப்படி பண்ணிட்டோன்னா அவங்க மேலே அவங்களுக்கே கோவம். நான் அதனால தான் ரிஷபராசிக்காரர்களுக்குனாவே, ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய பெரிய பெரிய இலக்குகளும் ஆசைகளும் ஒன்றும் தவறு இல்லை, தவறுன்னு நான் சொல்லலை. ஏன்னா இங்கே வந்து ஆசைகள் இல்லாத மனிதர்களே இல்லை உலகத்தில். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசைகளோ ஒரு எதிர்பார்ப்புகளோ ஒரு இலக்கோ நிர்ணயிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு மனிதன், ஏன்னா இங்கே எல்லாருமே ஆசையே வைக்காதீங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆசை வைங்க, பேராசை தான் வைக்காதீங்க. நீங்கள் ஆசை வச்சுட்டு அந்த ஆசைக்கான தகுதிக்கான நபராக மாறுங்க, முயற்சி எடுங்க, தொடர்ந்து முயற்சிங்க, உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள், அந்த இடம் உங்களை ஈர்த்து கொள்ளும். இதுதான் இங்கே தேவை. அப்போ அதுக்குள்ளே ஆசையும் ஒரு கேட்டகரி வருதுங்கன்னா வந்து தான் ஆகும். இன்றைக்கி ஒரு நார்மல் மனிதனுடைய ஆசை என்ன, நல்லா வந்து சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கணும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்ப்பா, ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்பான்றது இது ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. எல்லா உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்கும் இன்றைக்கி ஆசையே இல்லைங்க, நான் ஆசையவே திறந்துட்டேன், நான் வந்து ஆசைப்படுறதே இல்லைன்னு சொல்கிற நபர்கள் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே வந்து தான் போயிருப்பாங்க. சரிங்களா? இப்போ எல்லா விஷயத்தை பற்றியும் அனுபவத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணனால தான் அதற்கான அனுபவத்தை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படின்றப்ப எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் லைவாக செயல்படணும் அப்படின்னா, இவங்க கண்ணு முன்னாடி அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுக்கான விதிமுறைகளை
ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். ஏங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக? ஐயா, பல இடத்தில் உங்களுக்கு சுயநலம் என்ற ஒரு விஷயம் உள்ளே எட்டி பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மை தான் சொல்கிறேன். ரிஷபராசிக்காரருடைய வாழ்வில் ஏதாவது ஒரு இடத்துல, ஏன் அந்த பேரே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வச்சு உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திட்டிருப்பாங்க, என்னப்பா சுயநலவாதியாக இருக்கிறியா அப்படின்னு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஐயா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இவர்களுடைய அந்த பிராண்டை எதிர்பார்க்குற ஒரு தன்மையாகட்டும், எதிர்காலம் லக்ஸரியாக இருக்கணும்னு நினைக்கிறதாகட்டும், கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை ஏன் செல்வ செழிப்பாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களாகட்டும், இவை எல்லாமே நடைமுறையில் இதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுதும், நடைமுறையில் இதை தேடி போகும் பொழுதும், இவர்கள் சில இடங்களில் தனக்கான விஷயம் கரெக்டாக நடந்துடணும்ப்பா, இது நடந்தால் தான் அதை நம்ம அடைய முடியுன்ற ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல சுயநலமாக தான் யோசிச்சு ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையும் இவங்க லைஃப்பில் உருவாகத்தான் செய்யுது. அப்போ இந்த இடத்துல தான் ரிஷபராசிக்காரங்க இது எல்லாமே கவனிக்கணும். என்றைக்குமே ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய முடிவுகள் தனக்கான முடிவாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் அனைவருக்கான முடிவாக அதை அவங்க யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் நல்லதை அடைவார்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய எதிர்பார்ப்பு மட்டும் பூர்த்தியானால் போதும், இருக்கிறவங்க என்னமோ ஆகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகவே ஆகாது. அப்படி ஒருவேளை ஏங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லைங்க, நீங்கள் ஏங்க எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஐயா எல்லாம் நீங்கள் இல்லை, சந்தோஷம். உங்களை மாதிரியே எல்லாருமே இந்த ராசியில் எல்லாரும் இந்த ராசியில் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இதே ராசியில் நல்லவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி உண்மையிலுமே பக்கா சுயநலமாக யோசிக்கக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்வாங்க. சரிங்களா? அப்போ நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எதை மாற்றிக்கணும்னு சொல்கிறோமோ அது உங்கள்கிட்ட இருந்தால் மாற்றிக்கோங்க. எது இருக்கணும்னு சொல்கிறோமோ அது உங்கள்கிட்ட இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதை இன்னும் சிறப்பாக மேம்படுத்தி நல்லதை நோக்கி பயணிங்க. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு உகந்த பயிர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொச்சக்கொட்டை பார்த்தீங்களா? மொச்சக்கொட்டை எப்போவுமே இதில் சமையல் அறையில் ஒரு கிண்ணத்தில், சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மொச்சக்கொட்டை போட்டு ஒரு இடத்துல வச்சுருங்க. சரிங்களா? ஐயா, மகாலட்சுமி வழிபாடு, குபேரலட்சுமி வழிபாடு ரிஷபராசிக்காரர்கள், சரிங்களா, வெள்ளிக்கிழமையில் இவர்கள் செய்யும் இந்த வழிபாடு, அதாவது மன ரீதியாகவே இவங்களை ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இவர்கள் சிலேத்துமம் நாடிகள் லிஸ்ட்டில் வராங்க. அப்படின்றப்ப எப்படி குளிர்ச்சியான உடம்பு, அடிக்கடி சளி பிடிக்கிறது, புரியுதுங்களா, இருமல், ஜலதோஷம், இருமல் அலர்ஜி, காய்ச்சல். இருமல் அலர்ஜினா இப்போ ஒரு தும்பல் வந்துருச்சுன்னா தொடர்ந்து தும்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதில் ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும். ஏன்னா அதான் நீர்நிலைகளை விரும்புவார்கள், இயற்கையை விரும்புகிறாங்க ரிஷபராசிக்காரங்க, குளிர்ச்சியை விரும்புகிறாங்க. அப்போ இவர்களுக்கு அடிக்கடி இந்த நீர் கோத்துக்கொள்வது, தலையில் நீர் கோத்துக்கிறது, தலைவலி வர்றது, ஜலதோஷம் பிடிக்கிறது, இது போன்ற கொஞ்சம் நேரம் லைட்டாக மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடுறது, தலைவலி வந்துடுறது, ஜலதோஷம் பிடிச்சிருது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இவங்க உடல் ரீதியாக இந்த தட்பவெட்ப சூழ்நிலை ரீதியாக இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற விஷயமாகவும் இதெல்லாம் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் சோம்பேறித்தனத்தை மட்டும் லைஃப்குள்ளே விட்டுறவே கூடாது. குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க சோம்பேறித்தனமாக அசால்ட்டாக கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா பின்னாடி ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள் இவங்க பயணிக்க வேண்டிய பாதையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுது. ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், ரிஷபராசிக்காரனுடைய இலக்குகள் பெருசுன்றனால கண்டிப்பாக அவர்களுடைய பயணங்களும் கடுமையாக தான் இருக்கும். வாழ்க்கைக்கான பயணங்கள் கடுமையான ஒரு வாழ்க்கை பயணமாக தான் இருக்கும். அந்த கடுமையான சூழ்நிலையை தாண்டி தான் அவங்க நினச்ச இடத்த அடையிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் மூல காரணமாக முதல்ல இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடல்நிலை நல்லா பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். நான் அதுக்கு தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், ஐயா உடற்பயிற்சி பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். காலை நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணுறீங்களா, கொஞ்சம் நேரம் அப்படியே மெடிடேஷனும் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அமைதியுடன் ஒரு இடத்துல கண்களை மூடி உங்களுடைய எந்த சிந்தனையும் எங்கேயும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உட்காருங்க.
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலுக்கான நல்ல மாற்றமும் மனதிற்கான நல்ல மாற்றமும் உங்ககிட்ட வந்து சேர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அமைதியான மற்றும் திறமையான மனிதராக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ரிஷபராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கு எதிரிகள் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க அப்படி தான் நினைப்பாங்க. நமக்கெல்லாம் என்ன ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் பிறந்தவர்களுக்கு வேலை, தொழில், தன்னுடைய எதிர்கால ட்ரீமு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல பழக்கத்தில் இருந்த நபர்களே வருங்காலத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாதுன்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. இல்லை இது வரைக்கும் அப்படி பார்க்கலன்னா இனிமே அப்படி பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே ரிஷபராசிக்காரங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க, தொழில் ரீதியாக சேர்றாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் முடிவுகளும் ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது. நான் பண்ணுறேங்க, நான் செய்கிறேங்க, ஆனால் எனக்கான விஷயமா இது இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. இது மற்றவர்களுக்கும் அந்த இடம் இருக்கணுங்க, அவங்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் இருக்கக்கூடிய முடிவுகளை தான் ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எடுக்கணும் லைஃப்பில். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இந்த ராசிக்காரர்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த சுயநலமாக யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்களில் நிறைய நல்ல குணம் கொண்டவர்கள், அதாவது இவங்களை பார்த்தாவே எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குப்பா, இவங்களை பார்த்தாவே ஒரு உற்சாகமாக இருக்குப்பான்னு சொல்கிறவங்க, அதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான அடையாளமே. ரிஷபராசிக்காரர்களுக்கான அடையாளம் என்ன? அவங்கள பார்த்தாவே அந்த ஒரு பிரைட்னஸ்ஸு, அந்த ஒரு உற்சாகம், என்னப்பா என் லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இவங்கள பார்த்தா வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு இவங்க ரோல் மாடல் தான் தேவை. இவங்க தான் ரோல் மாடலாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்க தான் என்றைக்குமே மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்க உங்களை இதை மாற்றிக்கோங்க, இதை சரி பண்ணிக்கோங்கன்னு மற்றவங்க உங்ககிட்ட குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவே கூடாது. ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு முன்னோடியாக தான் இருக்கணும் என்றைக்குமே. ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்தளவுக்கு பெரிய சிந்தனைகள், பெரிய எண்ணங்கள், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், அதெல்லாமே தான் நீங்கள் தேடி போகிறீங்க, அதை நோக்கி தான் பயணிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை நிறைய பேர் பார்ப்பாங்க. ரிஷபராசிக்கோருடைய அவர்களுடைய வாழ்க்கையை அவங்க செலக்ட் பண்ணுற ரூட்டே பாருங்களேன், மற்றவர்களுடைய அட்டென்ஷன் இவங்க பக்கம் திரும்புகிற மாதிரி தான் இருக்கும். இவர்களுடைய செயல்பாடுகள், இவருடைய முயற்சிகள், இவர்கள் தேர்ந்தெடுத்த ரூட் ஆகட்டும், எல்லாமே மற்றவர்களுடைய அந்த அட்டென்ஷன் இவங்க பக்கம் திரும்பும். மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட செயல்களை தான் இவங்க விரும்பி பண்ணுவாங்க. அப்படி தான் இவங்களுடைய முயற்சிகள் இருக்கும். இப்படி இப்போ மீடியா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஜொலிக்கணும், பிரைட்டாக இருக்கணும், பிராண்டாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதில் ஆரோக்கியன்ற ஒரு விஷயத்துலையும் அப்பப்போ கோட்டை விட்டுறாங்க தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். அப்போ இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கை நிர்ணயம் செய்கிறார்கள். அப்படி நிர்ணயம் செய்கிற அந்த இலக்கை எல்லோருமே அந்த இலக்கை அடைந்து விட்டார்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதான் ஏன் இல்லை? அவர்கள் வாழ்க்கை ஆரம்பித்த இடத்திற்கும் அவர்களுடைய இலக்குக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய இன்ட்ராக்ஷன் தான் இவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய ஏற்றமும் இறக்கமும் வந்து போவாங்க. அவங்க லைஃப்பில் தொழில் ரீதியாக வருவாங்க, வாழ்க்கை ரீதியாக வருவாங்க. வந்து போகக்கூடிய நபர்களால் வரக்கூடிய ஏற்றமும் இறக்கமும் தான் இவங்க லைஃப்பில் அதிகமாக பார்ப்பாங்க. அதாவது இயற்கையை வழிபடணும். ரிஷபராசிக்காரங்க இயற்கையை வணங்கணும். அது அவர்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இயற்கையை வழிபட வேண்டும். ரிஷபராசிக்கார நண்பர்களே, உங்களை நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த எதிர்காலத்திற்கான அதிக தேடல் கொண்ட நபர்கள். ஏன் நம்ம இப்போ சேனல்லே ரிஷபராசிக்குன்னு வீடியோ போட்டால் ஏன் உடனே அவ்வளோ வியூஸ் போகுது தெரியுங்களா? ஏன்னா அவங்க லைஃப்க்கான தேடல் வச்சு தேடிக்கிட்டே இருப்பாங்க. எதை பண்ணலாம், எதை செய்யலாம், இதை பண்ணலாமா, எந்த வழி இருக்குது, நமக்கான முன்னேற்ற பாதை, நம்மளுடைய இலக்கை அடைய, நம்ம லைஃப்பை மேம்படுத்தி கொள்ள, நம்ம லைஃப்பை இன்னும் லக்ஸரியாக மாற்றிக்க என்ன வழி இருக்குது, என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்ற தேடல் அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்கிறனால தான் நம்ம சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டால் கூட அதிகமாக ரிஷபராசிக்காரங்க தான் வந்து பார்ப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எங்கே நம்ம லைஃப்க்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குமா, நம்மளுக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இதில் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க.
அதனால தான் நான் சொல்கிறேன், தேடல் என்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு பழக்கம் கொண்டதே உண்மையிலுமே இறைவனுடைய அருள். அது உங்ககிட்ட ஒரு தேடல்னு ஒரு பழக்கம் இருக்குது. ஆமாங்க, நான் எதுவுமே தேடிக்கிட்டே இருப்பேன், அதை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன், ஒன்று இல்லையேன்னு நான் உட்கார மாட்டேன், எப்படியாவது தேடி நான் ரெடி பண்ணிடுவேங்க அப்படின்னு ஒரு குணம் உங்களுக்கு இருக்குன்னா, ரிஷபராசிக்கார நண்பர்களே, அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சொத்து. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு நபர். அப்போ அந்த பழக்கத்தை, அந்த குணத்தை சரியான இடத்துல அப்ளை பண்ணுங்கள். தேவையற்ற விஷயத்திற்கோ, மற்றவர்களை பழிவாங்கவோ, மற்றவங்க மேலே கோபத்தை வச்சு எந்த தேடலிலும் இறங்காதீர்கள். சரிங்களா? ஏன்னா ரிஷபராசிக்காரங்களாம் யாருக்கிட்டையும் முதல்ல கோபமாக மற்றவங்களை யாரையும் பழிவாங்கணுன்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. ஏன் தெரியுங்களா? ரிஷபராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்தை தான் நம்பணும், காலம்தான் இவர்களுக்கு கேடு நினைத்தவர்களுக்கு பதிலடி தரணும். இவங்க தரக்கூடாது. ஒன்றும் இல்லை, இவங்களுடைய எதிர்காலத்தை வந்து பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க நினைக்கக்கூடிய மிக தரமான, மிக சிறப்பான, மிகப்பெரிய அந்த எதிர்காலத்தை அடைஞ்சிட்டாலே இவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் நினச்சாங்களோ, யார் யாரெல்லாம் வைத்தறிச்சல் பட்டாங்களோ அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய அடி. அமைதியாக நவுந்து போயிடுவாங்க. இவங்களை அதுக்கு மேலே சீண்டவே மாட்டாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் தேவையற்ற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேரத்தை செலவே செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. தேடல்ன்ற உங்ககிட்ட இருக்க அந்த பழக்கத்தை கரெக்டான இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா தேடல் உங்கள் ராசிக்கான அடையாளம். அது உங்ககிட்ட இருந்தே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஐயா, நான் ரிஷபராசிக்காரங்க தாங்க, எனக்கு அப்படி ஒரு பழக்கமும் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ரிஷபராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தையும் பார்க்க நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார், பர்சில் மகாலட்சுமி தாயார் படம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வழிபாடுகள் ரீதியாகவும் சில முக்கிய விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கிரகங்கள் ரீதியான பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை நடைமுறை சார்ந்த விஷயத்தையும் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அதையெல்லாம் சிந்திக்கும் ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. அது இப்போ சமீபத்தில் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்குலாம் திருமணம் ஆகிருக்கும், கல்யாணம்லாம் ஆகிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இருக்குது உண்மையான வாழ்க்கை என்னன்றது, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தனக்கான எதிர்காலத்திற்கான ஓட்டம் அதிகமாக இருக்கும், அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க, அதை பற்றியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி இந்த திருமண லைஃப்குள்ளே போகிறப்ப இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, அந்த அந்த திருமண வாழ்க்கையே புதுமையாக தோணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வாக்குவாதங்களும் சண்டைகளும் இந்த மாதிரிலாம் வருதுன்னு வைங்களேன், இவங்களுடைய அந்த இலக்கை அடைவதற்கு இதெல்லாம் தடங்களாக இருக்குதோ, நம்மளை மைண்டை வந்து இப்படி திசை திருப்புறாங்களோ, அல்லது நம்மளை நிம்மதியாக நம்ம வாழ்க்கைக்கான விஷயத்தை யோசிக்கவே விட மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இவங்க இலக்கை அடைஞ்சே ஆகணும், நம்ம நினச்சதை நம்ம பண்ணியே ஆகணும். அதில் ஒரு விஷயத்தில் நிலையானவர்களாக இருப்பாங்க. அதுதான் ஸ்திர ராசி, நிலை தன்மை கொண்டவர்கள். என்ன நடந்தாலும் நான் நினச்சது நடந்துடணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று வரும். திருமண வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்னு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ப்ராக்டிக்கலான வாழ்க்கை அப்போ தான் ஆரம்பம். சரிங்களா? அப்போ நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் வரும். பல இடங்களில் நம்ம அமைதியாக போகணும், விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும், பொறுமை தேவை, நிதானமாக பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்து முடிக்க வேண்டும். பல இடங்களில் நம்ம அமைதியை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களால் உடனே பண்ணவே முடியாது. அவங்களுக்கு அது என்னடா இது வாழ்க்கை, எதுக்குடா நம்ம கல்யாணம் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. போக 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 தான் அந்த வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை அதை தெளிவாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இதுதான்ப்பா ப்ராக்டிக்கல் லைஃப், இதுதான். இங்கே எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே வந்தால் அவங்க அனுசரித்து தான் போயாகணும், அமைதியாக தான் போயாகணும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறப்ப தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மன தெளிவு அப்போ தான் உருவாகும். ஏன் இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்கிறோம்? ஐயா, நீங்கள் முன்னாடியே நான் அதை தான் நான் சொல்லியிருக்கேனே, இந்த நேரமும் காலமும் வயசும் அந்த இளமையும் அந்த தெம்பும் இருக்கிறப்ப தான் நீங்கள் நல்ல ஒரு விதிமுறைகளை கட்டுப்பாடோட நல்லதை நோக்கி பயணிக்கணும்.
எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் வயசாகி 60-65 வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் ஒரு ஞானம் பெற்று அதுக்கப்புறம் ஒரு 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 தெளிவு மனசுக்குள்ளே பிறந்து அது மற்றவங்களுக்கு தான் அனுபவமாக போய் சேரும். அவங்க லைஃப்குள்ளே அதை ஏதாவது பண்ண முடியுமா, அவங்க உடம்பும் ஒத்துழைக்காது, வயசாகி போயிடும். அவங்களே உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது இதுன்னு வந்து அவங்களே அந்த இடத்துல மைண்ட் டிப்ரெஷனாக உட்காந்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் என்ன சொல்கிறோம், ஐயா வயசு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறோம். 60-70 வயதில் சாதித்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் பொழுது அப்படியே அவங்க வந்து சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம லைஃப் எப்படியோ, இதுக்கு மேலே என்ன கடவுள் கொடுக்குறானோ அப்படியே அமைதியாக இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிடுறாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் நினைத்த இடத்தை அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே அடைய முடியலன்னா அதன் பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய காலம் தூக்கமின்மை காலமாக மாறிடுது. தூக்கமே அதிகமாக வராது. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களில் நல்ல ஒரு அவங்க நினச்ச இடத்த அடைய முடியாதவங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தூக்கமே சரியாக அவங்களுக்கு வராது, தூங்கவும் மாட்டாங்க சரியா. ஐயோ என்னால் இதை பண்ண முடியல, என்னால் இதை செய்ய முடியல, நான் இந்த இடத்துக்கு வர முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரிஷபராசிக்கார நண்பர்களே, இங்கே தோல்விகளும் கண்டிப்பாக வரும் தான், தடுமாற்றங்களும் கண்டிப்பாக வரும் தான், சோதனைகளும் வரும். சில நபர்களிடம் ஏமாறுறதுக்கான சில சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இங்கே கடவுள் கொடுத்த ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இவை அனைத்தையும் தாண்டுபவன் தான் அவன் நினைத்த இலக்கை அடைந்தே தீருவான். நம்ம போகிற பாதையில் கல் முள் குழி எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். அதில் நம்ம கால் படத்தான் செய்யும், சில நேரத்தில் அதில் அடிபடவும் செய்யும், அந்த நேரத்தில் கொஞ்சம் ரத்தம் வரவும் செய்யும், வலியை தாங்கிக்கணும், அதை கடந்து போகணும். இதை எல்லாத்தையும் தாங்குறவன் தான் அவன் நினைத்த இடத்தை அடைவான். அப்போ ரிஷபராசிக்காரங்க இதையெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்குங்க எங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை இதையே நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க ஐயா, சொகுசு வாழ்க்கை போகிற இடம் இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கணும்ப்பா அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க எல்லாரையும் நான் சொல்ல, இதனால் தான் திரும்ப நான் சொல்கிறேனே, ரிஷபராசியில் எளிமையை விரும்புபவர்கள், கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் சுயநலமாகவே இல்லாமல் மற்றவர்களுக்காக விஷயங்கள் யோசிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ராசியில் நம்ம எத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்தப்போ எவ்வளோ பேர் மற்றவர் வாழ்க்கைக்காக மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணுக்காக எவ்வளவோ விஷயத்த இவர்கள் விட்டு கொடுத்து மற்றவங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றத்தை நல்லதையும் கொண்டு வர வச்சு இவங்க அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த நல்ல உள்ளங்களும் இதே ராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. அதே போல் சொகுசு வாழ்க்கை தான் எனக்கு வேணும், நான் எங்கே போனாலும் என் லைஃப் அப்படி தான் இருக்கணும்னு சுயநலமாக யோசிக்கக்கூடிய நபர்களும் இதே ராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ எல்லா கேட்டகரியும் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம் பதிவை பார்க்கும் ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி தாயார் அருளை பெற்றவர்கள், நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான அந்த அறிவுத்திறன் கொண்டவர். அறிவுத்திறன் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு, அந்த சிந்திக்கிற திறன் நல்லாவே இருக்கும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க, அதில் நிறைய ஐடியாக்களை புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க. அவை எல்லாமே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ரிஷபராசிக்கார நண்பர்களே, திறமைகள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது, அதற்கான நபராக இருக்கிறீங்க, எல்லாம் இருந்தாலும் அதற்கான ரிசல்ட் கொண்டு வரணும். அதுதான் இங்கே தேவை, அதுதான் இங்கே முக்கியம். நம்மளுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது, நான் அப்படி யோசிப்பேன் இப்படி சரிங்க, எல்லா டேலண்ட்டும் இருக்குது. அந்த திறமையை வைத்து என்ன சாதித்தீர்கள், எதை அடைந்தீர்கள், எந்த முன்னேற்ற பாதையை நீங்கள் அடைந்தீர்கள் அப்படின்னு இறுதியாக ஒரு கேள்வி வரும் வாழ்க்கையில். இப்போது காலேஜில் கல்லூரிகளில் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நிறைய மார்க் வாங்கின நபர்கள் எல்லாமே, மாணவர்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜில் படிக்கும் பொழுது சுமாராக படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனும் அதே மாணவனோட இருந்திருப்பான். அன்றைக்கி அந்த மாணவன் என்ன நினச்சிருப்பான், அடடா இன்றைக்கி நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறவங்களாம் நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்க, நம்ம வந்து என்ன ஆக போகிறோன்னு தெரியலையேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் காலங்கள் கடந்து பல வருடங்கள் கடந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாணவர்கள் மீட் பண்ணும் பொழுது, ஒருவேளை குறைந்த மதிப்பெண் எடுத்து குறைந்த பர்சன்டேஜ் எடுத்த மாணவன் அதிக பர்சன்டேஜ் எடுத்த மாணவர்களை விட உயர்தரமான வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருக்கலாம்.
அந்த இடத்துல பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்பா நம்ம இவ்வளோ வாங்கிட்டோம், இனிமேல் நம்ம லைஃப் வேறு லெவல்டான. ஒருவேளை அவங்க போய் வேலை செஞ்ச இடம் அவங்கள முன்னேற விடாமல் பண்ணி, அவங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷன் கொடுத்து, அவங்கள நல்ல ஒரு பாதையில் கொண்டு போய் அவங்க திறமையை மற்றவர்கள் பயன்படுத்தி முன்னேறி போயிருந்தாங்கன்னா, அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கான முன்னேற்றம் முழுமையாக வந்து சேரலன்னு தான் அர்த்தம். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், ரிஷபராசிக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்வில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நாளைக்கு நம்ம லைஃப் இவ்வளோ தான், நடக்காது, எதுவும் நடக்காது, ஒன்றும் விளங்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. நாளை எப்படி வேண்டுமானாலும் மாறும். கடவுள் அனைத்தையும் கண்காணித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொருத்தருடைய மனதையும் பார்த்து அவர்களுக்கான எதிர்காலத்தை கண்டிப்பாக நல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துருவார். அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொறுமையுடன் இருந்து நமக்கான பாதையை சரியாக பயன்படுத்தி கொண்டு, ஐயோ நம்ம கையில் அது இல்லையே இது இல்லையே நம்ம லைஃப்பில், பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அவங்க ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா பாருங்கள், அவங்க கேட்குறத நீங்கள் வாங்கி தரல அப்படின்னா அதை அவங்க சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், எனக்கு ஏன் இதை நீங்கள் வாங்கி தரல, இதை வாங்கி தந்தால் நான் இதை பண்ணியிருப்பேன், இதை ஏன் நீங்கள் பண்ணல, இதை பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன், என் லைஃபே மாற்றிருப்பேன், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிப்பார். ரிஷபராசிக்காரங்க காரணத்தையே சொல்லாதீங்க, யாரையும் குறிப்பிட்டு காரணத்தை சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் உங்களுடைய சிந்தனை திறனும் உங்களுடைய பெரிய இலக்குகளும் அதற்காக போராடக்கூடிய குணமும் தான். இதை விட இதை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு லைஃப்பில் வந்து கடவுள் வந்து, அதாவது யாராவது வந்து உதவி பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கணும்லாம் இல்லை. இந்த ஒரு குணங்களும் அமைப்புகளுமே போதும் ரிஷபராசிக்காரங்க தான் நினைத்த இடத்தை கண்டிப்பாக அடையிறதுக்கு. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்கார நண்பர்களே. இதை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் கொடுத்து இந்த வாழ்க்கை எவ்வளோ முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இனி உங்கள் வாழ்க்கைக்கான பாதைகளை எடுத்து வைங்க. அதுதான் நான் சொல்லுவேன்ல, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த அதிகாலையில் யாருங்க எந்திரிக்கிறீங்கன்னு நிறையா பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரிஷபராசிக்காரங்கெல்லாம் நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் தியானம் செய்வது, பிரபஞ்சத்தோடு உங்களுடைய எண்ணங்களை கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேல்யூவாக மாற்றிடும் உங்களை ரொம்ப வேல்யூவாக மாற்றிடும். ஏன்னா ரிஷபராசிக்கார நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான தேடல் கொண்ட நபர்களாக இருக்கீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி தான் இருப்பீங்க. இவ்வளோ நாள் அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்குன்றதை முதல்ல நீங்கள் நம்புங்க. இங்கே யார் இல்லைன்னாலும் நீங்கள் அதை ஒத்துக்காதீங்க, இருக்குது, உங்களிடம் அதற்கான ஈர்ப்புத்தன்மை இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு நார்மல் மனிதன் தன்னுடைய கனவை நிறைவேற்றி கொள்ள, தன்னுடைய இலக்கை அடைய, தன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்ள நிச்சயம் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி ஒரு காலகட்டத்தில் அவனிடம் வந்து சேரும். அவன் அதை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகும். எங்கேயாவது ஒருத்தர் மூலமாக அவன் காதுக்கு வந்து சேரும். இது ரிஷபராசிக்காரங்க யாரை பார்த்தாலும், வயதில் மூத்தவர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாழ்க்கைக்கான இந்த ஞானிகள் உணர்வதை போல வாழ்க்கைக்கான பாடங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் காதுகள் யாராவது ஒருத்தர் மூலமாக அவங்க காதுக்கு வந்து சேர்ந்துடும். பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு என்ட்ரி இவங்க லைஃப்குள்ளே இருக்கும். தெரிஞ்சோ இவங்களுக்கே தெரியாது, ஆனால் இவங்க லைஃப்பில் சில நல்லதை அவங்க அடைஞ்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்க அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி வேலை செஞ்சுருக்கும். அதை தேடி போயிருப்பாங்க, அதற்கான எண்ணங்களை அதிகமாக விதைச்சிருப்பாங்க, அந்த கனவை நினைவாக்கியிருப்பாங்க. இன்றைக்கி ரிஷபராசிக்காரனுடைய லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இந்த ஈர்ப்பு விதிக்கான பிரபஞ்சத்திற்கான ஒரு என்ட்ரி இருந்திருக்கும், அந்த சிந்தனைகள் இருந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு அதை பற்றி யோசிக்காமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்தியிருப்பீங்க. அந்த நல்ல எண்ணங்களையும் அதாவது அடுத்த என் லைஃப்பில் இது நடக்கணுன்றதை நீங்கள் கற்பனை பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. என் லைஃப்பில் இது நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு அதை பற்றியே அந்த ட்ரீம் லைஃப், கனவு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி அதை பற்றி அந்த இடத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுது? யூனிவர்ஸ்கிட்ட தான், பிரபஞ்சத்திட்ட தான். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்மா இந்த ரிஷபராசிக்காருக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கர்ம வினை பலன்கள் இருக்குது.
குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கான கர்ம வினை பலன்கள் இருக்குது இந்த உலகத்தில். நான் அதனால தான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன விதிமுறைகளே என்ன சொன்னேன், ஐயா எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை யோசிங்க, உங்களுக்காக மட்டும் எதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்ன காரணம் என்னென்னா இதுதான். அந்த கர்ம வினை பலன்கள் ரிஷபராசிக்காரர்களான ஒவ்வொரு செயல்பாடுகளும் இங்கே கவனிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆகையால் நீங்கள் செய்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கான பலன்கள் உங்களை அடையிறத யாராலுமே தடுக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ எதை யோசிச்சிங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக சேரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களில் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த நபர்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா, இந்த அதிர்ஷ்டத்திற்கான தேடல், அதற்கான கேள்வி. ஐயா எனக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, எனக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, எனக்கான அதிர்ஷ்ட காலம் என்ன? அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். ரிஷபராசிக்காரங்க வாயில் இந்த வார்த்தை வராமல் போயிருக்காது. அவங்க வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாதும் அதிர்ஷ்டத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும், ஒரு ஆசை வந்திருக்கும். வராமல் இல்லை வெளியில் இல்லைன்னாலும் அவங்களுக்கு உள்ளே இருந்து நடந்திருக்கும். அவங்க மறைக்கிறாங்க, சொல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் ரிஷபராசிக்காரங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெளியில் கிடைக்கக்கூடிய பரிசுகளோ அல்லது உங்களுக்கான நல்ல நேரத்தையோ அந்த அதிர்ஷ்டமான யோகத்தையோ தான் நீங்கள் உண்மையிலுமே அதிர்ஷ்டம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உண்மையை சொன்னால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னா, நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக பிறந்ததே அதிர்ஷ்டம்தான். சரிங்களா? ரிஷபராசியில் நீங்கள் பிறந்ததே அதிர்ஷ்டம்தான். அந்த சிந்தனைகளும் திறமைகளும் அந்த எதிர்காலத்திற்கான பெரிய இலக்குகளும் அமைத்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம்தான். அப்போ இவ்வளவு அதிர்ஷ்டமும் கடவுள் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாருன்றப்ப அதை நடைமுறைப்படுத்துறதுல தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் நம்ம தவறு செஞ்சிடறோம். ஒரு மனிதனா கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டத்தை இங்கே மனிதர்கள் தான் கெடுத்துக்கிறாங்க. கடவுள் யாருக்கும் கொடுக்காம இல்லை. இந்த இறைவனும் பிரபஞ்சமும் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் அதிர்ஷ்டத்தை, ஒரு மனிதனாக பிறந்ததே ஒரு அதிர்ஷ்டம் தானே. அரிது மானிடராய் பிறப்பதே அரிது. அப்போ மனிதனாய் பிறந்ததும் அதிர்ஷ்டம்தான். அப்போ இதையெல்லாம் அதிர்ஷ்டமாக பார்க்காம திடீர்னு ஏதோ ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே அதிர்ஷ்டமாக அதிக பேர் பார்க்குறாங்க. நான் அதனால தான் நம்மக்கிட்ட ரிஷபராசிக்காரங்க யார் ஜாதகம் பார்த்தாலும் அந்த விஷயத்தை கேள்வி கேட்டாலே நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான். ஐயா உங்கள் மனசு தான் அதிர்ஷ்டம், உங்கள் வாழ்க்கை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்கள் உழைப்பின் மூலமாக முழுமையான முன்னேற்றத்தை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதுதான் நிரந்தர அதிர்ஷ்டம். இதெல்லாம் தான் அதிர்ஷ்டம். அதை தாண்டி வரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நிலையில்லாத அதிர்ஷ்டம். எப்போ வேணாலும் வரும் போகும், அவ்வளோதான். உங்களுக்கான நேரம் காலம் இருக்கிறப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேளை நல்ல யோகம் அதிர்ஷ்ட நேரம் அப்படிலாம் இருக்குது, அந்த நேரத்தில் அதற்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கிறத பார்க்கலாம். அதை தாண்டி உங்களுடைய வாழ்வில் எப்போதுமே அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஆல்ரெடி இருக்குன்றதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஐயோ எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லையே ஐயா, நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மனிதனாய் பிறந்ததே அதிர்ஷ்டம் தான். அப்புறம் வேறு என்ன அதிர்ஷ்டத்தை தேடுறீங்க லைஃப்பில்? நல்லது கெட்டது என்னன்னு தெரியும். நம்மளால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இவ்வளவும் பண்ணுறதுக்கான திறமைகள், சிந்தனைகள், அதற்கான சக்திகளை கடவுள் கொடுத்துட்டாரு. அப்போ கொடுக்குறப்பயே இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து தானே நம்மக்கிட்ட சேர்த்து கொடுத்து தானே இங்கே மனிதனாக படைச்சு அனுப்பிட்டாரு. இதுக்கு மேலே என்ன அதிர்ஷ்டம் வேணும்? இதை திறமையை பயன்படுத்தி நீங்கள் இந்த வாழ்க்கையில் நல்லதை அள்ளிக்க போகிறீங்களா அல்லது கிள்ளி எடுக்க போகிறீங்களான்றது உங்கள் திறமையை பொறுத்து தான் இருக்குது. அவரவர்களுக்கான திறமையை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அமையும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் யார் மேலே ஜாதகத்து மேலே பழி சொல்லி கடவுள் மேலே கோவத்தைப்பட்டு என்ன சொன்னீங்கனாலும், நீங்கள் எங்கே தேடினாலும் கடைசியாக அவங்க லைஃப்பில் ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நடக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை என்னென்னா, அவங்க திறமைக்கேற்ற வாழ்க்கையை தான் அவங்க அமைச்சுக்கிறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு சில விஷயத்தை மாற்ற முடியாது. நீங்கள் பிறந்த நேரத்தையோ உங்களுடைய ஜாதகத்தையோ உங்களுடைய சில விஷயங்கள் எதையுமே நம்மளால் மாற்றணும். அது கடவுள் கொடுப்பணும். ஆனால் திறமையை வளர்த்துக்கவும் செய்யலாம், அதே திறமையை பயன்படுத்தாமல் போன நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குன்றப்ப அதை தான் நீங்கள் மேம்படுத்தணும், அதை தான் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும், அதில் தான் நீங்கள் இன்னும் முக்கியத்துவத்தை கொடுக்கணும்.
அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் உங்களை பிறக்கும் பொழுதே அதிர்ஷ்டமுள்ள நபராக தான் படைச்சிருக்காரு. அந்த அதிர்ஷ்டம் எதுன்னு தெரியாமல் தான் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை அதிர்ஷ்டம் நினச்சிட்டு இங்கே அலையிறவங்க தான் நிறைய பேர். ஆகவே ரிஷபராசிக்கார நண்பர்களே, இந்த மன தெளிவோடு பயணித்து பாருங்கள். இந்த நல்ல சிந்தனைகளை உங்கள் ஆள் மனசில் விதைச்சு பாருங்கள். இனி தெரியும் கடவுள் கொடுத்த இனி ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு அதிர்ஷ்ட காலம்தான் அப்படின்றது. இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் நினச்ச இடத்துல போய் இந்த இந்த நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நீங்கள் நினச்ச இடத்துல போய் நிற்கிறீங்க, புரியுதுங்களா? இயற்கையை பார்க்குறீங்க, அந்த காற்றை வாங்குறீங்க. ஐயா, இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம்தான். நீங்கள் இதை யாருமே அந்தளவுக்கு டீப்பாக உணர மாட்டேன்றாங்க. தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிறதுன்றது என்ன இதுதான். ஒரு மரத்துக்கடியில் போய் ஈவினிங் நேரத்தில் ஒரு 5-6 மணிக்கிட்ட மரத்துக்கடியில் போய் நல்லா காற்றடிக்கிற நேரத்தில் மன நிம்மதியோடு உட்காடுறீங்கன்னு வைங்க. அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை, அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே, ஆஹா, கடவுள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுத்துருக்காரு, இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ தான் தெரியும் நமக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை எவ்வளவு மிகப்பெரிய சிறந்த வாழ்க்கை அப்படின்றது. ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரிஷபராசிக்காரருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மனநிலையில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த பதிவை உங்களுக்கு அனுப்புச்சு அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆகவே இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.